இந்த வீடியோட பிளைண்ட் ஸ்பாட் இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தை வந்து ஒரு வீட்டை வந்து காட்டுறாங்க. அந்த வீட்டை வந்து ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, வேலைக்காரி எல்லாரும் வந்து இருக்காங்க. அப்போ என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவில் வந்து சண்டை நடக்குது. சண்டை நடக்கிற வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து அடிச்சிட்டாரு. அப்புறம் வந்து ஒய்ஃபும் வந்து சண்டை போடுறாங்க ஹஸ்பண்ட்ட. சண்டை போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒய்ஃப் வந்து அங்கே இருக்க வேலைக்காரையும் வந்து அடிச்சிடுறாங்க. ஹஸ்பண்ட் கோச்சிட்டு வந்து நான் லண்டன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்து கிளம்பி போயிடுறாரு. அந்த அம்மாவும் போய் கோச்சிட்டு போய் வந்து ரூமை சாத்திட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வேலைக்காரம்மா போய் வந்து கதை வந்து தொடர்த்தா வந்து இவங்க வந்து தூக்கில் வந்து தொங்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த வேலைக்காரம்மா வந்து போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து அங்கே வருது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காண்டி. வரப்போ வந்து நீ எப்போ பார்த்த என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இது மாதிரி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை வந்து இதான் வந்து ஃபோன் பண்ணேன் அப்படின்றாங்க. உடனே வந்து இந்த வேலைக்காரன் அம்மாட்ட வந்து விசாரிக்கிறாங்க. நீ முதல்ல ஏன் போலீஸுக்கு ஃபோன் பண்ண? முதல்ல தெரிஞ்ச வீட்டு ஓனருக்கு தான் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த தூக்கம் தொங்கியிருந்த அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை வந்து கூப்பிட்றாங்க. அப்புறம் அவரோட தம்பி எல்லாரையும் வந்து வர சொல்கிறாங்க. 2 பேரும் வந்து அங்கே வந்து வராங்க. வந்ததுக்கப்புறம் வந்து அவர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து சொல்கிறாரு, இது வந்து சூசைட் வந்து மாதிரி வந்து தெரியல, இது ஏதோ மர்டர் மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இப்போ அவன் ஹஸ்பண்டோட தம்பி வந்து வந்துடுறாரு. தம்பி என்னென்னா வந்து என்ஐயில் வந்து ட்ரைனிங்காக வந்து இருக்கார். ஹஸ்பண்டும் அங்கே வந்து வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் வந்து தெரியாது ஹஸ்பண்டுக்கும் வேலைக்காரிக்கும் வந்து கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. வேலைக்காரோட பொண்ணு வந்து ஒருத்தி வந்து இருக்கா. அவள் வந்து என்ன பண்ணுறான், நான் தான் வந்து அவளை வந்து தூக்கு மாட்டி தொங்க விட்டேன்னு அவன் வந்து சொல்கிறான். வந்து எங்கள் அம்மா வந்து அவள் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு அடிச்சுட்டு கேவலமாக பேசிகிட்டு இருக்கா, அதனால தான் வந்து நான் இப்படி பண்ணேன்னு வந்து அந்த வேலைக்காரியோட பொண்ணு வந்து சொல்கிறா. உடனே வந்து வேலைக்காரி பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா இதுக்கு அது மேலே வந்து செத்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அப்புறம் வந்து அந்த ஹஸ்பண்டோட பையன் வந்து ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து நான் தான் வந்து விஷம் கலந்து கொடுத்தேன்னு வந்து அவன் வந்து சொல்லுவான். அந்த விஷத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது வந்து சும்மா வந்து மயக்க வர, தலை சுற்ற வர மருந்து தான். இதை சாப்பிட்டா வந்து யாரும் சாக மாட்டான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. கடைசியாக யார் தான் கொலை பண்ணியிருப்பான்னு பார்த்தா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆஃபீஸர் தான் வந்து கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லி அந்த எண்ணெயை படிச்சுட்டு இருக்காரு அவர் வந்து கண்டுபிடிப்பார். ஏன்னா வந்து அந்த இறந்து போன பொண்ணும் நம்ம இன்ஸ்பெக்டரும் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேருக்கும் நடுவில் வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்கும். அதான் வந்து இப்போ அவங்ககிட்ட இருக்க குழந்தை. அந்த குழந்தை வந்து உன்னோட தான் சொல்லி ஊருக்கே வந்து சொல்லிடுன்னு சொல்லி இவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த காரணத்தினால வந்து இவர் தான் பிளான் போட்டு வந்து கொண்டு இருப்பார்.